வணக்கம் ஆன்மீக அன்பர்களே. நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னா, சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற காளையார் கோயிலுக்கு முன்னாடி நிற்கிறேங்க. வாங்க நம்ம இதற்குள்ளே போய் சிறப்புகளை பார்க்கலாம். ஆங்கிலேயர்கள் மருது சகோதரர்களை கைது செய்ய முடியாத காலத்தில் ஓர் அறிவிப்பு வெளியானது. மருது சகோதரர்கள் சரணடையாவிட்டால் காளையார் கோவில் தகர்த்தப்படும் என்று. அவ்வாறு மருது சகோதரர்களை பிடிப்பதற்காக ஆங்கிலேயர்கள் இக்காளையார் கோவிலை கேடயமாக பயன்படுத்தினர். தங்களது உயிரை பற்றி கவலைப்படாமல் ஆங்கிலேயரிடம் சரணடைந்தார்கள் மருது சகோதரர்கள். இவ்வாறு தங்களது உயிரை மாய்த்து ஆலயத்தை காத்தனர் நமது மருது சகோதரர்கள். இப்படி காக்கப்பட்ட ஆலயம்தான் காளையார் கோயில். இன்றும் மருது சகோதரர்களின் அடையாளமாக கம்பீரமாக உள்ளது இத்திருக்கோவில். காளையார் கோவில் தெப்பக்குளம் என்றும் ஆனைமடு குளம் என்று அழைக்கப்படும். இக்குளம் பல நூற்றாண்டு முன்பு வெட்டப்பட்டது. 1900 தொடக்கத்தில் தேவகோட்டை ஜமீன்தார் அரு இராம அருணாச்சலம் செட்டியார் இக்குளத்தை சதுர வடிவமாக சீர்படுத்தி கல் திருப்பணி செய்து மேலும் அழகுற மதுரை வண்டியூர் தெப்பக்குளம் நீராளி மண்டபத்தை ஒத்து இக்குளத்தின் நடுவே அற்புதமான நீராளி மண்டபம் ஒன்றை அமைத்துள்ளார். பொதுவாக ஒரு கோவிலில் ஒரு மூலவரும் அம்பாளும் மட்டுமே இருப்பர். காஞ்சிபுரம் ஓணக்காத்தாண்டலில் 3 சிவன் சன்னதிகள் உள்ளன. அம்பாளுக்கு தனி சன்னதி கிடையாது. ஆனால் இத்தலத்தில் 3 இறைவனும் 3 இறைவியும் எழுந்தருளுகின்றனர். சொர்ணகாளீஸ்வரர், சொர்ணவள்ளி, சோமேஷர், சௌந்தரநாயகி, சுந்தரேஸ்வரர், மீனாட்சி ஆவார். இப்போது நாம் பார்த்துட்டு இருக்கிறது சொர்ணவள்ளி யானையை. இவங்க கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே கோயிலுக்குள்ள போகலாம் வாங்க. அடுத்து நாம் அருள்மிகு எம்பெருமான் சோமேஸ்வரர் சன்னதிக்குள் நுழைவோம். நுழைந்ததும் நம் கண்ணில் பட்டது வீர மரணம் எய்திய மன்னர் முத்துவடுகநாத பெரிய உடையார் தேவரின் தத்ரூபமான சிலை. வெள்ளையர்களின் குண்டு வீச்சில் வீர மரணம் அடைந்ததை பற்றிய குறிப்பு இருந்தது. இவர் மகா சிவபக்தர் ஆவார். முதலில் விநாயகரை வணங்குவோம். பின்பு கொடிமரத்தின் கீழ் வேண்டிக் கொண்டு நந்தியை வழிபட்டுவிட்டு ஈசனின் அழகிய திருமேனியை தரிசிப்போம். ஓம் நம சிவாய. பாண்டிய நாட்டு பாடல் பெற்ற திருத்தலங்களில் 10வது ஸ்தலமாக விளங்கி வருகிறது இத்தலம். சுந்தர பாண்டி மன்னரால் இங்கு 1008 சகசரலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. இந்த 1008 லிங்கத்தை வழிபட்டால் 1008 சிவாலயங்களை ஒரே நேரத்தில் வழிபட்ட பலன் கிடைக்கும். பின்பு நாம் சுற்றுப்பிரகாரத்தை சுற்றி வருவோம் வாங்க. 63 நாயன்மார்கள், லிங்கோத்பவர், சண்முகநாதர் சன்னதியை தரிசிப்போம். அருணகிரிநாதரை வழிபட்டுவிட்டு பின்பு நந்தவனத்தை நோக்கி நாம் போகலாம் வாங்க. அழகிய செடிகள், கட்டிடக்கலை இவற்றை பார்த்து கொண்டு ரசித்து கொண்டு அடுத்து ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் சன்னதியை காணுவோம் வாங்க. ஆஹா, என்ன ஒரு மாபாகியம்! ஈசனை காண கண்கோடி வேண்டும். சிவசிவா. இப்போது நாம் காண்பது அன்னை மீனாட்சியை. சுற்றி வருவோம் வாங்க. அன்னையின் அழகிய சன்னதியை சுற்றி வந்து அடுத்து நவக்கிரகங்களை வணங்குவோம். பைரவர், அவரையும் வணங்கிவிட்டு இப்போது நாம் போய்கொண்டு இருப்பது சொர்ண காளீஸ்வரன் சன்னதி, சொர்ணவள்ளி அம்பாளின் சன்னதி. அங்குள்ள கொடிமரத்தின் கீழ் வேண்டி சுவாமியை காணச் செல்வோம். சன்னதியை சுற்றி வருவோம். அனைத்து தெய்வங்களையும் வணங்கிக் கொண்டே வருவோம். சுப்பிரமணியர், அவரையும் வணங்கிவிட்டு வெளிச்சுற்றி பிரகாரத்தை பார்க்கலாம். நால்வரின்
திருவுருவ படங்கள் வைக்கப்பட்டு இருந்தது. நால்வரின் சன்னதி முன்பு அழகிய கட்டிடக்கலை பார்த்து ரசித்து கொண்டே கடைசியாக சௌந்தரநாயகி அம்மனின் சன்னதியை பார்த்து கொண்டே வெளியே வருவோம். கோபுர தரிசனம் செய்வோம். வாங்க. தெப்பத்தின் அருகில் ஸ்ரீ சுந்தரர் தனி சன்னதி இருந்தது. இந்த காணொளியை பிடித்திருந்தால் அன்புடன் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.